மக்களே, நம்ம வியானா வரும்போதே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இருந்தோம். கண்டிப்பாக அந்த ரெட் கார்டை பற்றி பேச போகிறாங்க, பார்வதியை பற்றி பேச போகிறாங்க, கமருதீனை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை வீட்டுக்குள்ளே. ஏன் அப்படின்னா, அக்ரிமெண்ட் வாங்கிட்டு சைன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் வியானா அவர்களை வீட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நிறைய இடங்களில் வந்து சொல்லிட்டாங்க வியானா, ஓகேவா. ஆனாலும் சாண்ட்ராவுக்கு வந்து சில பல வேலைகளை வந்து செஞ்சு விட்டாங்க. அதையும் அப்படியே அந்த வார்த்தைகள் அடிக்கிறதுன்னு சில விஷயங்கள்லாம் வந்துருக்குதுல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பக்காவாக பண்ணி விட்டாங்க. வார்த்தைகளே போட்டு நோ வச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது சாண்ட்ராவுக்கு புரிஞ்சிருந்தால் அவங்க பிஸ்தா, இல்லை அப்படின்னா புசுவானம் தான், ஓகேங்களா. ஆனாலும் சாண்ட்ராவுக்கு புரியும் மக்களே, புரியும். ஆனால் வியானா வந்து இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லிட்ரலாக நான் நினைக்கல. நீங்கள் வந்து பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் நான் சொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சாண்ட்ராவை பற்றி வியானா அவர்கள் என்ன சொன்னாங்க, பார்வதி அண்ட் கமருதீனை பற்றி இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்த கையோட ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து மறைச்சிட்டு வந்தாங்க, ஆட்டு மந்தையில் நடுவில் இருக்கக்கூடிய ஆடுகளை வந்து எப்படி கண்டுக்காமல் இருப்பாங்களோ அந்த மாதிரி சில பேர் வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக விக்ரம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. விக்ரம் அவர்கள் வந்து நல்லா மேனிப்புலேட் வந்து பண்ணிட்டாப்புல, ஃப்ராட் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னதுனால விக்ரம் அவர்கள் வந்து வாக் அவுட்டே பண்ணிடுறேன், ஏன்னா அவ்வளோ மோசமாக வந்து போயிருக்கேன் என் பேர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு முடிவுக்கே வந்து வந்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை பற்றி சொல்கிறாங்க. சாண்ட்ராவை பற்றி சொல்லும்போது வியானாவுடைய பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் வார்த்தை ஜாலங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு 4-5 வார்த்தை தான் மக்களை பேசியிருப்பாங்க, 4-5 வார்த்தை தான். ஆனால் தரமாக வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சாண்ட்ராவை பற்றி என்ன சொல்கிறது, சாண்ட்ரா டெவிலுக்கே டெவில், எவிலுக்கே எவில் அப்படின்றாங்க, புரியுதுங்களா. பேய்க்கே பேய் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, சாண்ட்ராவை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நல்ல ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூவை வந்து கல்லாக மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் மீன்ஸ் வாட், பூனா மென்மை, அந்த மென்மையாக இருக்கக்கூடிய மனசை கூட இல்லை மனிதர்களை கூட அப்படிப்பட்ட ஒரு கல்லாக வந்து மாற்றுவாங்க, அப்படியே கடினமான ஒரு கல்லாக வந்து மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா அவர்கள் 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒன்று டெவிலுக்கே டெவிலு, எவிலுக்கே எவிலுன்னு சொன்னாங்க. 2வது பூவை வந்து கல்லாக மாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா, சுகர் இருக்குல்ல, சுகர். சாண்ட்ராவை பற்றி திரும்பியும் சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு இழுக்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி. அது பாடி லாங்குவேஜே வந்து ஒரு மாதிரி வந்து இருந்தது. நீங்கள் மேபி எபிசோடில் வந்து அது கட்டட் வெர்ஷனாக கூட வந்து வரலாம், மேபி அதை தூக்கலாம், ஓகேவா. ஏன்னா அது வந்து டபுளாக பேசுகிற மாதிரி தான் ஆக்சுவலாக, உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறது தான். சுகரை கூட எப்படி 3வது பாயிண்ட் சொல்கிறாங்க, சுகரை கூட மிளகா மாதிரி மாற்றிடுவாங்க, பச்சை மிளகா மாதிரி வந்து மாற்றிடுவாங்க. சுகர் எவ்வளோ ஸ்வீட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட்டை பச்சை மிளகா எவ்வளோ காரம், அது சாப்பிட்ணுன்னு நமக்கு விருப்பம் இருக்குமா, அப்போ அந்த மாதிரி வந்து மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்களை பற்றி 3 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல பிரேவாக இருக்கக்கூடிய ஒரு உமனு, நல்ல தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு உமன், ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் உமனாக இருங்க, அதுவும் பிரேவாக வந்து இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிரேவாக நல்லா தைரியமாக இருங்க, எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து சாண்ட்ரா அவர்களும் தலையை ஆட்டிட்டாங்க, எதுவும் எசிடேட்லாம் வந்து பண்ணல. ஆனால் முகத்தில் அந்த ஒரு கலவரம் இருந்துச்சு மக்களே, கலவரம் இருந்துச்சு. சாண்ட்ராவுடைய முகத்தில் வந்து இந்த கலவரம் வந்து இருந்தது. இப்போ சாண்ட்ராவை வந்து நம்ம எப்படி இவ்வளோ தூரம் எக்ஸாஜரேட் வந்து பண்ணி சொல்லணுமா வியானாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதுதான் உள்குத்து மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது, உள்குத்தில் ஒன்று வந்து சொல்கிறது. டெவிலுக்கே டெவில், பார்வதியே ஒரு டெவிலு, அவங்களுக்கே ஒரு டெவிலு அப்படின்ற ஒரு மீனிங் தான். பூ மாதிரி இருக்கக்கூடிய பூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லாக மாற்ற விக்ரம் இருக்கார்ல, அவர் பூ மாதிரி ஒரு மனுஷன், அந்த மனுஷனை வந்து கல் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா, சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு மாதிரி அந்த சீக்ரெட் டாஸ்கில் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். ஸோ அப்போ சாண்ட்ரா வந்து பூ மாதிரி இருந்த ஒரு ஆளை வந்து கல் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து சுகர் மாதிரி இருந்த ஒரு ஆளை வந்து பச்சை மிளகாய் மாதிரி மாற்றிட்டாங்க. அதான் சால்ட்டு கனி, சுகர் கனி,
ஓகேங்களா. சுகர் கனியை வந்து பச்சை மிளகாய் மாதிரி வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க. கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்கிட்ட உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வினோத் வந்து கேட்குறாப்புல எப்படி ஓகேவா ரெட் கார்டு இந்த பிரச்சனைலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்து நோ அதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அவங்களோட வீடு எப்படி, உங்களுடைய ஒய்ஃப் வந்து வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வினோத் அண்ணா நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், நீங்கள் மட்டும் தான் ஜென்யூனாக இருக்கீங்க, அமித் எல்லாம் ஜெம் ஆஃப் தி பர்சன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வெளியே போய் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ரூமில் மட்டும் தான் இருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூட சொல்லிகிட்டே தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதனை தொடர்ந்து சம்மந்தமே இல்லை, எல்லாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் வினோத் அதை கேட்கல. புரியுதுங்களா. வினோத் வந்து ஒரு 10 வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாப்புல, எப்படி இந்த கம்ருதீன் அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருப்பார். அதை வந்து அழகாகவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சைலண்ட்டாக வந்து பேசியிருப்பாங்க. புரியுதுங்களா. சைலண்ட்டாக வந்து பேசியிருப்பாங்க. இதை வந்து பிக் பாஸ் அவர்களும் ஒரு தடவை அட்ரஸ் பண்ணியிருப்பாப்புல சபரிநாதன் கிட்ட. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போது அதை பொறுமையாக வந்து கேட்கும்போது வினோத் அவர்கள் வந்து அப்போது அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்கன்னா, வேணாண்ணா விட்டுருண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க அமித்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவை பற்றி பேசுகிறாங்க. விக்ரமால் இவங்களுடைய கேம் எப்படி ஸ்பாயில் ஆச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசிவிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்க. சாண்ட்ரா இருக்காங்களே, சாண்ட்ரா கேமருக்கே கேமர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா. சாண்ட்ரா இருக்காங்களே அந்த இடத்துல அது தேவையில்லாத ஒரு விஷயம். அமித்தை பற்றி கேட்டாப்புல வினோத் அமித்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் விக்ரமை பற்றி வியானாவே சொல்லிகிட்டு இருக்காங்க. திவ்யாவை பற்றி வியானா அவர்களே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. திவ்யாவை பற்றி வினோத் அவர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கான்வர்சேஷனில் அது வந்துட்டுருக்கு. ஒரு 10-15 வார்த்தைக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு 10வது 15வது வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க வியானா. சாண்ட்ரா இருக்காங்களே, சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் அங்கே உள்ளே கொண்டு வந்து சாண்ட்ரா இருக்காங்களே, கேமருக்கே கேமர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் வாட், கேமர் இந்த சீசனுடைய கேமர் அப்படின்னா அது பாரு தான். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை. ஸோ கேமர் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது அவங்களுக்கே வந்து ஒரு கேமர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுத்தி எல்லாம் சொல்லலை. அவங்க எவ்வளோ தூரம் வந்து என்ன பண்ணி வச்சாங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வராங்க. எவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்கிறது, சொல்லாமல் சொல்கிறது எவ்வளோ தூரமோ அதை அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வே பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக லிட்ரலாக இதெல்லாம் எபிசோடில் வருமானு தெரியல. ஓகேங்களா. இப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றதே புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதை வியானா அவர்கள் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கேமருக்கே கேமர், சுகரை வந்து பச்சை மிளகாய் மாதிரி வந்து மாற்றிடுவாங்க, பூவை வந்து கல் மாதிரி மாற்றுவாங்க, டெவிலுக்கே டெவிலு, கேமருக்கே கேமர் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மக்களே. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அவங்க ரெட் கார்டை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, சாண்ட்ராவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.